சொல்கிறேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, பாலா அவர்கள் தொடர்ந்து வேலை செய்யட்டும், ராப்பகலா 3 ஷிஃப்ட் கூட வேலை செய்யட்டும், தொடர்ந்து அவரோட காசை வந்து கொடுத்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். அதில் இனிமேல் வந்து உண்மையாக அவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கேமரா வச்சு பப்ளிசிட்டி பண்ண இனிமேல் பண்ணாமல் போயிட்டாருனா கூட இனிமேல் யாராவது பாலா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய உதவி வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் செய்திகளாக வந்து சேர்ந்துடும். ஸோ அவரோட உழைப்பின் பேரில் அவர் சொன்ன மாதிரி அவர் தான் சொன்னார், உழைச்ச காசுன்னு. ட்ரஸ்ட்லேருந்து வாங்கிட்டு தான் சொன்னால் யாரும் உங்களை வந்து தப்பாக நினச்சிக்க போகிறதில்ல. ஏன் உழைச்ச காசுன்னு இப்பயும் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து அவர் வந்து உண்மையாக பண்ண போகிறாரு அப்படின்னா யாருமே ஒரு கேள்வி கேட்க போகிறது முடியாது. அவரோட கேரியர் யாரெல்லாம் அழிக்க முடியாது. அவர் கஷ்டப்பட்டு வந்தவர், அவரோட திறமை மூலியமாக வந்தவர். பாலா நம்மளுக்கு என்ன காசு கொடுக்குறவரோ தெரியும், காமெடி பண்ணுறவரான்னு தெரியும். அப்படிலாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. குக் வித் கோமாளிலையும் சரி, அதுக்கு முன்னாடி கலக்க போது எல்லாம் எல்லாமே பண்ணியிருக்காரு. நிறைய ஷோஸில் பண்ணியிருக்காரு. அவரோட உழைப்பு அதில் யாராலையும் கேட்க, அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். இனிமேல் அவர் வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை டல் அடிக்கவே முடியாது. படம் கூட ஒன்று வந்து பண்ணிட்டார். பட் தொடர்ந்து அவரோட உழைப்பில் வந்து உண்மையாக ஹெல்ப் பண்ணுறது, பப்ளிசிட்டி பண்ணோம்னா யாருமே அதை பற்றி கேள்வி கேட்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஐயோ பாலா பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோம், இந்த எபிசோட் டிலீட் பண்ணுங்க நாளைக்கே நான் வந்து கேட்பேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க.